நானே அப்படி இல்ல. ம். சிலுக்கும் அப்படி இல்ல. ம். சிலுக்கு வந்து ஒரு டாக்டர் தானே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். ஆ சில்கு நீங்க ஃப்ரெண்டா? யார்ட்டயுமே பேசாதம்மா. அவரு தான் இன்ஜெக்ஷன் ஏத்தி விட்டுருவாருல அப்படியே போதையிலே. பாதி சாங்ல எடுத்துட்டாங்க. பாதி பாட்டுல எப்படிம்மா ஒருத்தர தூக்க முடியும்? சிலுக்க போட்டாங்க. மாயாவோட அழகுல மயங்கிட போறாருன்னா உங்களுக்கு டவுட். யாருக்கு? யாருக்கு டவுட் இருக்கும் மேடம்? அவங்க ஒய்ஃப்க்கா? ஆமா. அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் தானே. இப்ப நான் உண்மையா இருக்க போய் தான் பேரை மென்ஷன் பண்ணி சொல்றேன். இதே பொய்யா இருந்தா ஞாபகம் இல்ல. இப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படிலாம் சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இல்ல. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கக்குள்ள ம். ஜெயமாலினி தங்கச்சி நான் எப்படி ஜோதிலட்சுமி தங்கச்சி ஜெயமாலினின்னு சொல்றாங்களோ ம். அந்த மாதிரி எனக்கு ஜெயமாலினி தங்கச்சின்ட்டாங்க. கவுண்டமணியை கேளுங்க. அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவேன். அத்தான். அப்படிதான் உங்களை கூப்பிடணும்னு வரா? எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. இப்போ வந்து என்னோட ஆளு விஜய் சேதுபதி. ஐ லவ் விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப என்னம்மா பிடிக்கும். என்னோட ஆளுன்ட்டீங்க? இல்ல ஏதாவது எந்த பீரியட்ல வந்து அந்த சினிமா நடிப்பெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் அப்படிங்கிற முடிவு எடுத்தீங்கன்னு கேக்குறேன். கல்யாணன்றதை விட கெட் டுகெதராக தான் வாழ்ந்திருக்கோம் மேடம். ஏன்னா பப்ளிக் கல்யாணம் பண்ணல. தட் இஸ் ரீசன். நான் வந்து ஒரு ஹவுஸ் நடிகை. நடிகை. அவங்க வந்து ஃபாரினரு. ம். ஆல்ரெடி மேரிட் ஆனவர். அதனால அது பப்ளிசிட்டி இப்போ பண்ற மாதிரி பப்ளிக் கல்யாணம் உடனே கல்யாணம் பண்றது, உடனே டைவர்ஸ் பண்றது, உடனே ஹஸ்பண்ட் மாத்துறது, நோ வே நோ சான்ஸ். அதனால நாங்க நடிகையா இருந்தாலும் ஒரு நல்ல ஹியூமன் பீயா இருந்திருக்கேன் நான். இல்ல எங்க மீட் பண்ணீங்க? எப்படி அந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சு? 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு குழந்தை வேற இருக்காங்க. சோ அது எங்க தொடங்குச்சு? ஃபாரின் போறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரா வாங்கிட்டோம் லோடு. ஐ மீன் பேக்கேஜ். அங்க ஓகே. பணம் வந்து லக்கேஜ் நெறைய இருந்தது. லக்கேஜ் வாங்க அங்க பணம் கட்ட வேண்டியது இருந்தது. சரி, டபுள்ஸ் அவரோட நியூஸ் பேப்பர்ல ஒரு நம்பர் கிடைச்சது, ஃபோன் நம்பர் எனக்கு. சரி, அதுதான் கடவுள் போட்ட ஒரு லிங்க்ன்னு நினைக்கிறேன். சரி. நான் நம்பர் ஞாபகம் வச்சிருந்தேன், இங்க வந்தோன்னு மறந்துட்டேன். இல்ல. சரி அந்த நம்பர் கால் பண்ணீங்களா? கால் பண்ணேன். ஆ, அவரு சீனா எடுத்தாரு. ஆ, So I'm coming from India. ஆ, My name is Maya. ஆ, I like to talk to any Tamil person. ஆ. ஏன்னா அதுல நேம் இல்ல, மொட்டையா தான் இருந்தது. சரி, சரி. தமிழ் ஆள்கிட்ட பேசணும். ஓகே. அவரு சைனாவா? சீனரா அவரு? இல்ல சீனர் தான் அட்டன் பண்ணாரு போன. வந்தது அவரு. ஆ, ஆ. அப்ப ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் மேடம், ஐ கனெக்டட் ஃப்ரம் தமிழ் பர்சன் மிஸ்டர் ஜெயசேகரன் அப்படின்னாரு. சரி. சரின்னு சொல்லிட்டு அவரு கனெக்ட் பண்ணாரு. அப்ப அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ம். அந்த நேரத்துல சிங்கப்பூர்ல என்னோட போட்டோ அட்டைப்படமா வந்திருந்தது. ஓகே. ஆ, அப்ப அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க ஸ்ட்ராங்கன் ரோடு போங்க, ஆ, ஸோ புக் இருக்கு வாங்குங்க. அதுல அட்டைப்படம் நான் தான். ஆ. அட்டையோ சென்ட்ரோ சரி. நான் தான். என்னோட மாயா நான் சார் மதரோட இங்க வந்து டூர் வந்தேன். ம். எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாது. வி சரி. டோன்ட் ஹேவ் எனி மணி. விட்டுட்டு போறதுக்கும் நோ ரிலேஷன் ஃபார் சிங்கப்பூர். அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பேசிட்டு நேரா வந்து என்ன மீட் பண்ணிட்டு ஹாய் சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த புக் பார்த்துட்டாரு. சரி. முன்னாடியே. ஆ. புக்க பார்த்த உடனே அவருக்கு ஒரு குட் ஒப்பீனியன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? சரி. என்ன சொல்லுவாங்களே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆ, ஆ. பெஸ்ட் பெஸ்ட். இம்ப்ரஷன். ஆ. அந்த மாதிரி பார்த்துருப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓகே மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ம். நான் நான் வந்து ஹெல்ப் பண்றேன். நான் வந்து என்னோட பிசினஸ் வந்து ஹவுஸ் லோடிங் பேக்கிங் தான் ஆக்சுவலா ஷிப்ல. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கப்புறமா டெய்லி பார்க்குறதும் பேசுறதும் மீட்டிங் தான். நிறைய கோல்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு அவருக்கு மனசே இல்லாம ஆ. ஏத்தி விட்டுட்டு பின்னாடியே வந்துட்டார் மனுஷன். ஆ. வந்துட்டு பட் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு அவர் வேற தாட்ல பழகிருக்காரு ஆரம்பத்துல. ஸோ 5 ஃபிங்கர்ஸ் ஆல் நாட் சேம் இல்லையா? ஐ எம் ம். நாட் லைக் தட்ன்றதுனால டைரக்டா மேரேஜ்க்கு இறங்கிட்டார் மனுஷன். ம். சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ம். வந்து இங்கேயே மேரேஜ் பண்ணிட்டார். பேசிக்கா அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சிங்கப்பூர்காரர் சிட்டிசன். சிங்கப்பூர்காரரு. அவர் ஓகே. ஆல்ரெடி மேரிட்ன்றது எனக்கு தெரியாது ஆனா. ஓகே. ஆனா என்கிட்ட சொன்னாரு, மேரிட் பண்ணமா நான் டைவர்ஸ் ஆயிடுச்சு, குழந்தைங்கலாம் இல்ல. ஓ! ஸோ நான் தியாகம் பண்ணிட்டேன். நான் கடகராசி இல்லையா? ஆ. இலகுன மனசு அப்படியே தியாகம் பண்ணிட்டேன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதா? அவருக்கு ஏற்கனவே குடும்பம்லாம் நோ இருக்குன்னு? யூஸ் அட் ஆல். கல்யாணம் பண்ணி கற்ப பறி கொடுத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சா என்ன தெரியல என்ன. ஓகே. பட் அதுக்கப்புறமா நீங்க எதுவும் ஆனா உங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கு அவருக்கு. எல்லாருமே சிங்கப்பூர்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் வந்து குழந்தை பிறந்தது. அது அவரு அங்க இருக்காரு, நான் இங்க இருக்கோம் அவ்வளவுதான்.
ம். ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க. செப்பரேட் ஆகுற மாரி. அம்மா உங்களுக்கு அந்த டைம்ல எதுவும் சொல்லலையா? இல்ல கல்யாணம் பண்ணுன்னு தான் அவங்க இஷ்டப்பட்டாங்க. நடி நடி, சம்பாரிலாம் சொல்லல. ம். நீ கல்யாணம் பண்ணிக்கோ சிங்கப்பூர்காரன். ம். இல்ல நல்ல லைஃப் கிடைச்சிருக்குன்னு ஒரு அல்ப ஆசைப்பட்டுட்டாங்க அவங்க. ஸோ இப்ப பேசுறீங்களா அவரு கூட? கான்டாக்ட்ல இருக்கீங்களா? இறந்துட்டாருமா. அவங்க சைட்ல இருந்து எந்த விதமான கான்டாக்ட்ஸும் நோ உங்களுக்கு கான்டாக்ட். இல்ல. உயிரோட இருக்கும்போதே கட் பண்ணவங்க தானேம்மா. ம். ம். உயிர் போனதுக்கப்புறம் நோ சான்ஸே இல்ல. நார்மலா நான் இருக்கேன். இத்தன வருஷம் இந்த தனிப்பட்ட விதத்துல குடும்பத்துக்காக நீங்க வந்து ஒரு நேரத்த ஒதுக்கி இது பண்ணீங்கல்ல. ம். அந்த டைம்ல நடிக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ்லாம் உங்களுக்கு வரவே இல்லையா? இல்ல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபேமிலில போயிடுச்சு என்து. நீங்க இண்டஸ்ட்ரியில இத்தன வருஷமா டிராவல் பண்ணியிருக்கிறீங்கல்ல. ம். நீங்க பார்த்ததிலே ரொம்ப ஜென்யூனான ஒரு ஆர்டிஸ்ட்ப்பா இவரு அப்படின்னு யார சொல்லுவீங்க? இப்ப இருக்க டிஆர சொல்லலாம். படம் பண்ணியிருக்கேன். 2 படம் பண்ணியிருக்கேன். ஆ. ஆ ஒண்ணு வந்து ராகம் தேடும் பல்லவி. தேங்க்ஸ் ஃபார் நீங்க எனக்கு எடுத்து குடுத்ததுக்கு. ஐ ஃபர்காட் தட். ஆ. ராகம் தேடும் பல்லவி. அருமையான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ம். ம். அதுல ஒரு சாங் குடுத்தாங்க மேடம். அந்த சாங் வந்து புரொடியூசர் சரியில்ல. புரிஞ்சுக்கிட்டா சரி. பாதி படத்துல என்ன பாதி சாங்ல எடுத்துட்டாங்க. பாதி பாட்டுல எப்படிம்மா ஒருத்தர் ஒத்துக்க முடியும்? சிலுக்க போட்டாங்க. அப்ப சீசா மக்கள் வந்து கண்டுக்க மாட்டாங்க, கேட்க ஏன்னா மாட்டாங்க. சிலுக்கு வந்து ஆ. அப்போ அப் அ அதான் பயங்கர அப்படி பீக். ஆ. ரொம்ப நாளாக ஆசை நீ பக்கம் வாராயோ பேச பாவாடை தாவணியில பாதி நான் ஆடுறேன் மீதி அரை ட்ரெஸ்ல அதான் எடுத்து எனக்கு ஒரே டி ராஜேந்தர் சாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ம். நான் பார்த்து போட்ட ஆர்டிஸ்ட் மாயா. ம். எனக்கு இந்த இந்த வேலை செய்யற வேலை இல்லை இந்த மாதிரி ம். ஜாயின் பண்ற வேலை. அவங்களே ஃபுல் சாங் எடுக்கிறாந்தா எடுங்க, ம். இல்லைன்னா டைரக்டர் மாத்துங்கன்ட்டாரு. ஜெனுவன் டைரக்டர், ஜென்டில்மேன் டைரக்டர், சூப்பர் டைரக்டர். டி. ராஜேந்தர் சார். அவரை மாதிரி இன்னொருத்தர் பிறக்கணும். பிறந்தாதான் உண்டு. இப்போ அட் ப்ரெசென்ட் அவருக்கு இருக்காங்களான்னு தெரியல. ம். நான் பார்த்ததுல ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி தங்க மகன்ற மாதிரி என்னை விட்டு கொடுக்கல. ஆமா. நெக்ஸ்ட் டே நான் போய் பார்க்குறேன் மேக்கப் ட்ரெஸ்ஸோட போட்டு. ஏன்னா அப்படியே போயிட்டேன் மிட் நைட் ஷூட்டிங்க. சிலுக்கு வச்சு எடுத்துட்டு தான் ஒரு சாரி மாயா தப்பாக எடுத்துக்காத கோச்சிக்காதம்மா, ப்ரொடியூசர் சரியில்லை நல்லவன் இல்லை, நானும் போறேன்றேன் படத்தை டைரக்ட் பண்ணாம என்ன விட மாட்டேங்கிறாப்புல. புரியுதா உங்களுக்கு என்ன ம். சுச்சுவேஷன்? ம். ம். அது எப்போ சிலுக்கு இருக்கும்போது தானே எடுத்தாங்க. ராகம் தேடும் பல்லவி. டிஆர் படம் தாய் தங்கை பாசம். அதுல நீங்க ஆமா. பண்ணிருந்தீங்க. ஆ. நல்லா கழுகு முழுக்குன்னு 2 பேர் நிப்போம். நானும் ஷர்மிளியும். நல்ல கேரக்டர். இடிச்சுப்புலி செல்வராஜ் ஒரு டீ கடையில கேரக்டர். ஓகே, ஓகே. நல்லா பண்ணியிருப்போம். ஆ. அதனால அவரோட படம் வந்து ஃபர்தரா ஏன் நான் பண்ண முடியலன்னா, ஆ. மாயாவோட அழகுல மயங்கிட போறாருன்னா உங்களுக்கு டவுட். யாருக்கு? யாருக்கு டவுட் இருக்கும் மேடம்? அவங்க ஒய்ஃப்க்கா? ஆமா. அவரு ரொம்ப தங்கமான மனுஷன் தானே? அது அவங்க நம்பணும்ல. அவர்ட்ட நான் நெறைய வாட்டி டைரக்ட்டா கூட கேட்டேன். இந்த 2 படம் போட்டிருக்கேன். மீதி படம் இல்லம்மா வீட்ல பிரச்சனை ஆகும். ஓகே. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான். இவ்வளோ விஷயங்கள் கடந்து தான் நீங்க வந்து இவ்வளோ பண்ணீங்க ஆனா அத மேடம். நான் ஞாபகம்லாம் வச்சுக்க மாட்டேன். ஃபீல் பண்ண மாட்டேன். ம். நமக்கு குடுப்பேன் அவ்வளோதான் ம். அப்படின்னு நெனச்சுக்கிறது நானு. ஏன்னா ம். எல்லா படத்துலயுமே பாதி பாதி எடுத்துடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா. நானும் நீங்க சொன்னதுல இருந்தே நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ம். எல்லாத்துலயுமே பாதி ஒரு சாங்ல பாதி போர்ஷன் அவங்க, மீதி போர்ஷன் நீங்க அப்படிங்கிற இப்ப மாதிரி. நான் உண்மையா இருக்க போய் தான் பேர மென்ஷன் பண்ணி சொல்றேன். இதே பொய்யா இருந்தா ஞாபகம் இல்ல. இப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படிலாம் சொல்லலாம். அந்த ம். மாரிலாம் இல்ல. சரி, ஓகே. நீங்க அப்ப இருந்த ஆட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, டி. ராஜேந்தர் அவர்கள் சொன்னீங்க. நான் இருக்கும்போது டிஆர். ஓகே. வேற ஹீரோக்கள் யாராவது மென்ஷன் பண்ணி ஆம். சொல்ல விரும்புறீங்களா? ஹீரோ இல்ல. இன்னொரு துரை டைரக்டர். அவரு காடு படம் நான் தான் சோலோ பண்ணேன். அதுதான் என்ன வந்து மாயாவ அவங்க யூஸ் பண்ணதே ம். கிளாமர் அதர்வைஸ் இன் சாங். ம். இந்த மாரியான இந்த விஷயங்களுக்கு மாரி மட்டும் விஷயம். தான். நான் அதுல ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன். ம். மொச்சக்கொட்டை கருவாடுன்னு பாடியிருக்கேன். அந்த ம். படத்தையும் காணோம், பாட்டையும் காணோம். ஓ! வரவே இல்லையா? இல்ல எடுத்துட்டாங்களா? இல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆ. நான் ஆடியிருக்கேன்னு சொல்ல வரேன். அவரு ம். ஒரு நல்ல டைரக்டர். தமிழ்ல நெறைய டைரக்டர்ஸ் கொஞ்சம் நல்லா என்ன பொறுத்தவரைக்கும் நல்லவங்களா தான் இருந்திருக்காங்க. தேன் சிந்துதே வானம்ன்ட்டு சிவகுமார் படம். ம். அதுல ராணி சந்திரா தான் ஆக்ட் பண்ணாங்க. அப்ப ம். ராணி சந்திராக்கு அம்மா ஹேர்ட்ரெஸ்ஸரு. ம். அதுல ஃப்ரெண்டா தள்ளி விட்டாங்க என்ன. அது ம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாரி. ம். 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 அதுல அவ்வளோ மெயின் ரோல் சொல்ல முடியாது. அம்மா கூட போனதுனால தான் என்ன புடிச்சு இழுத்துக்கிறாங்க எல்லாரும். ம். 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 அந்த மாரி இப்ப நான் பண்ண லாங்குவேஜ் வந்து மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ம். ஒரிசா, ம். தமிழ். இத்தன லாங்குவேஜ்ல பண்ணிருக்கீங்க. 5 லாங்குவேஜஸ் பண்ணியிருக்கேன். ஒரிசா வந்து கம்மி தான். ஒன்லி ஃபார் 1 ஆர் 2 மூவிஸ். ஹிந்தி பண்ணதில்ல. ம். ஹிந்தியோட டப்பிங் பண்ணியிருக்கேன் ஆனா. ம். வேற தமிழ் சினிமாவுல நீங்க பண்ண மிக முக்கியமான, மறக்க முடியாத படங்கள்னு எதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவீங்க? ஜெகன் மோகினிலாம் நீங்க ஜெகன் சொல்லியிருந்தீங்களே. மோகினில வந்து டான்ஸ் செகண்ட் ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் கிடைக்கல. ம். அதனால விஜயலட்சுமிய போட்டுட்டாங்க. அந்த ம். அம்மா கூட இறந்துட்டாங்க ம். சமீபத்தில. ம். ம். அப்போ ஜெயமாலினி வந்து 4 டிஃபரன்ஸ் ஃபிகர்ல டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க. ம். கிளைமாக்ஸ்ல. ம். அதுல நான் ஒருத்தி.
ஜெயமாலினி கூட டான்ஸ் ஆடுறேன் அவ்வளோதான். கேரக்டர் ஒன்றும் ஃபுல்லாக பண்ணல அதில. சரி. அந்த சொல்லுங்க. காலத்துல பெரியவங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி தவிர வேற யார் இருக்காங்க? சரி. முத்துராமன் அந்த அவ்வளோ ஓல்டு இல்ல நானு. ஆ. முத்துராமன் சார்லாம் பண்ணாங்க. அவ்வளோ இது இல்ல. அப்பலாம் சின்ன பொண்ணு. சரி. இப்போ எனக்கு நான் என்ன சொல்றேன், இதே கன்னி டைம் வருஷத்த பார்த்தா தெரியும். அப்பவே எனக்கு 14 வயசு தான். ம். அப்பன்னா அதுக்கு பிஃபோரா உள்ள ஆர்டிஸ்ட் கூட நான் பண்ணல. அது ஏ நான் அடுத்து அது அப்புறமா தான் நான் கேட்கிறேன். ஆ. அதான் ஏவி ராஜன் கூட அந்த படம் சொன்னேன், மனிதர்கள் ஆமா, மாணிக்கம். ஆமா. சிவாஜி கூட அமரகாவியம் பண்ணியிருக்கேன். அதுல நம்ம இவரு தான் கருணாநிதி சாரோட சொந்தக்காரு அமிர்தம் கேமராமேன். சார் தான் டைரக்டர்ன்னு நெனைக்கிறேன் அதுல. ம். அதுல ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அமரகாவியத்துல. அவரும் நல்ல மனுஷன் தான். உங்களுக்கு அப்ப வந்து ரஜினி சார், கமல் சார் இவங்க கூட நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கலையா? இல்ல ரஜினி கூட அதான் நடிச்சதா அதுதான் நீங்க சொல்லிட்டீங்க. கமல் ம். சார் கூட? கமல் சார் கூட வந்து மலையாள படம் பண்ணியிருக்கேன். அது அப்படியா? என்கிட்ட இப்ப ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஓகே. ம். மலையாளம் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் கமல் கூட. ம். அவர் கூட க்ளோஸா எதுவும் பண்ணல. ம். ஃபேராவோ, க்ளோஸாவோ என்னவோ சொல்லுவாங்க. ஒரு அதிர்ஷ்டம் வேணும்பாங்க எல்லாத்துக்கும். அவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா ஆவாரு. ம். அப்படி அதனால நீ நான் நடிக்கணும்னு இருந்தா நடந்திருக்கும். அவர் பெரிய ஸ்டார் ஆகுறாரு. நீ அவர் கூட நடிக்க சான்ஸ் இல்லாத மாரி ஆயிடுச்சு. ஃபேட் அப்படி ஆயிடுச்சுன்ற. ஓகே, ஓகே, ஓகே. இன்னைக்கு நடிச்சத நான் பெருமையா சொல்லியிருப்பேன்ல. ம், ம், சார் ம். கூட 4 படம் பண்ணேன், 10 படம் பண்ணேன் ஆமா. அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா டைரக்டர்லாம் பார்த்தா ம். நல்லா பேசுவாரு. அம்மா ம். எப்படி இருக்காங்கன்னு கேட்பாரு. ம். வேற எதுவும் சொல்ல வேண்டாம்னு நெனைக்கிறேன். படகுதிரை வந்து மலையாள படம். தேவசி அவரு ஒரு கேமராமேன். ஐவி சசியோட படத்துல கேமராமேன் தேவசின்னு சொல்லி அவரு படம் எடுத்தாரு. ம். அவரு கமல போட்டு படம் எடுத்தப்போ எனக்கு அதுல இதே கிளாமர் ரோல் தான். அதே மாதிரி நான் வந்து சாரதா ஸ்டுடியோ இப்ப இல்ல சாரதா. ம், ம். மேல இருந்து கவுரு புடிச்சு நான் ஒண்டியா இறங்குனேன் அந்த வயசுலயே. அப்படியா? கமல் கீழ நின்னாரு. நான் மேல இருந்து இறங்குனேன். அப்போ வயசு கோளாறுன்னு சொல்லுவாங்க. வயசுனா அந்த தைரியம். அது மலையாள படம் அவர்கிட்ட கமல்கிட்ட ஒண்ணு தான் பண்ணியிருக்கேன். ம். ரஜினிக்கு இந்த மாரி பண்ணியிருக்கேன். ஏவி ராஜும் கூட அந்த பழைய படம் பண்ணேன். இந்த புது படம் டைரக்ஷன்ல பண்ணல. அதான் லாரி டிரைவர் ராஜா கண்ணா. அதாவது நான் பண்ற கேரக்டர் வந்து பார்ட்னர்ஸ் கிடையாது மெயினா. ம், ம், ம். நான் ஒண்ணு ஹீரோயினியா பண்ணணும், இல்ல காமெடி பண்ணணும். கவுண்டமணிய கேளுங்க. அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவேன். அத்தான். அப்படிதான் உங்கள கூப்பிடணும்னு வரா? எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. ச்சே எவ்வளோ பாசமா அண்ணாங்கிறோம். அத்தாங்கிற. அவர் கூட சாங் பண்ணேன் நான். பெரிய இடத்து பிள்ளை. ஏஆர்எஸ் கார்டன்ல தான் ஷூட்டு. ஓகே. அதுல ஒரே ஒரு சாங் தான் பண்ணியிருக்கேன். நாடும் வேண்டாம், வீடும் வேண்டாம். அதுல அர்ஜுன் தான் அவரு அவரு இருக்காரு அந்த நான் டான்ஸ் ஆடும்போது மிஸ்டர் அர்ஜுன் இருக்காரு. ம். அவர் தான் ஹீரோ. சரிம்மா, அந்த காலத்துல உங்களுக்கு போட்டி நடிகைகளா நீங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க? அதெல்லாம் இருந்ததா? இன்னொன்னு ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, நான் வ கொஞ்சம் பிஸியா இருக்கக்குள்ள ம். ஜெயமாலினி தங்கச்சி நான் எப்படி ஜோதிலட்சுமி தங்கச்சி ஜெயமாலினின்னு சொல்றாங்களோ, ம். அந்த மாரி எனக்கு ஜெயமாலினி தங்கச்சின்ட்டாங்க. அப்படியா? ஆமா. அந்த ஹிப்பெல்லாம் அப்படி இருக்குமே. சரி. ஒத்தடி பாதையில டான்ஸ் எல்லாம் இருக்கு மேடம். அது ம், இந்த ம். இந்த கிளப் டான்ஸ் சொன்னேனே, ஸ்னேக் சரி. மாரி ஆடுவேன். ஆ, ஆ. ஜிகி ஜிகி சாங்ஸ் எஸ் சரி. ஜானகி மேம். ஆ. இவங்க ஜெயமாலினி இப்போ தங்கச்சின்ட்டாங்க. ம். இன்னொருத்தர் கேட்குறாரு, இந்த மாரி மீடியால பேட்டி கேட்கவும், மேடம் ஜஸ்டின் பொண்ணு தானேன்றாரு. அது பப்பிதா. ம், ம். கிறிஸ்டின் வேற. ஓகே. அங்கேருந்து போனா அல்போன்ஸ் லேட்டஸ்ட்டா வந்திருக்கு. அதோட உங்க பொண்ணான்னு கேட்குறாங்க என்கிட்ட. ஓகே. இன்னொன்னு கேட்டா பாபிலோனா. பாபிலோனா அது ஏன் பொண்ணான்னு கேட்குறாங்க. ம், ம். இது ஏன் இப்படி லிங்க் பண்றாங்க மேடம்? என்ன அதாவது மாரியே இருந்தா கவர்ச்சி நடிகைகள் அப்படின்னாலே அவங்களோட சம்பந்தப்படுத்த கனெக்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்றீங்க. என்ன? டிஸ்கோ சாந்தி வந்து ஆ. உங்க ஃபேமிலி தானா? ஓ! அப்பன்னா பாருங்க. அவங்க அப்பா ஹீரோ. இது ஃபைட்டரு. ம். பாபிலோனா நோ பேக்கிரவுண்டு. இப்படி இருக்கக்குள்ள எல்லாம் இப்ப ஜெயமாலினிக்கு வந்து சொன்ன மாரி அவங்க டவுட் கேட்கறதுல தப்பு இல்ல. பிகாஸ் அடுத்தது ஜோதி மீனா வந்துச்சு பாருங்க. ம். என்ன வந்து எல்லாம் என்ன கேட்பாங்க, அவங்க சிஸ்டரா, இவங்க சிஸ்டரா, அவங்க உங்க டாக்டரா, நீங்க அவங்க மதரா. ஒரு புக் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சிருந்தேன். ஒரு பேட்டியில போட்டிருக்காங்க. எனக்கு கோஆப்பரேட் பண்ற நடிகை பாபிலோனா அம்மா மாரி யாருமே ஃபோட்டோக்கு கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க. மாயா அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு ம். நெறைய கெட்ட பேர்லாம் வேற வந்திருக்கு மேடம். ம். சினி ஃபீல்டுக்கு ஏன் வர பயப்படுறாங்கன்னா, செய்யாத தப்ப செஞ்சேன்றாங்க. ம். இந்த மாரி போய் தான் நடிக்கிறாங்கன்றாங்க. அது எல்லாரும் அப்படி இல்ல. எனக்கு தெரிஞ்சு நானே அப்படி இல்ல. ம். சிலுக்கும் அப்படி இல்ல. ம். சிலுக்கு வந்து ஒரு டாக்டர் தானே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சில்கு நீங்க ஃப்ரெண்டா? யார்ட்டயுமே பேசாதம்மா. அவரு தான் இன்ஜெக்ஷன் ஏத்தி விட்டுருவாருல இப்படியே போதையிலே கிடக்கும். சரி, அது இப்ப வருத்தப்படுறீங்களா? நெறைய கவர்ச்சி ரோல் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க நெறைய பண்ணிட்டீங்க அந்த டைமுக்கு. ஃபர்ஸ்ட் ஹீரோயினிங், செகண்ட் ஹீரோயினிங் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் டூ எண்ட் வர வரும். ம். அந்த ஒரு ஃபீலிங் தான் தவிர, ம். படம் முழுக்க வரலையேன்னு. வரலையே, ஆ. வந்து போறோமே, கொஞ்ச நேரம் காட்டுறாங்களே, ம். இவ்வளோ அழகா ரசிக்க முடியலையே. ம். ஆமா. ஐயோ! டான்ஸ் போச்சே, ஐயோ! ஃபைட் போச்சே, ஐயோ! காமெடி சீன் போச்சே, அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்திருக்கு.
தம்பிக்கு ஒரு பாட்டு. மெகால அடிக்கடி போடுறான் மேடம். அதுல நான் நடிச்சிருக்கேன். சிலுக்கு இருக்காங்க. நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். அந்த படம் முழுசா கூட பார்க்கல சொல்றதுக்கு. நீங்க நடிச்ச எல்லா படங்களும் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு கேள்வி என்ன கேட்டா பதில் வரும். அப்படி இன்வைட் பண்ணி காமிச்சதில்ல. ஏன்னா, அது அந்த காலத்து மரியாதைலாம் ஒன்லி ஹீரோ, ஹீரோயினுக்கு தான் இன்வைட் பண்ணுவாங்க. அதுக்கு கீழ நடிக்கிறவங்களுக்கு இன்வைட் தெரிஞ்சு நாங்க போனாலே ஒழிய, ம். அதர்வைஸ் தே ஒன்ட் இன்வைட்டட். இன்னும் வந்து இப்ப நான் சொல்றது கரண்ட் இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஹீரோக்களுடைய படங்கள்லாம் பார்க்குறீங்களா? அதுல யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அஜித் சார் பிடிக்கும். ஆனா, ஓகே. அஜித்த பிடிக்க காரணம் என் பொண்ணு தான். என் பொண்ணு பொறந்தோனே நானு பேச ஆரம்பிச்சோனே, நான் அஜித்த தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்கு பண்ணி குடு அப்படின்னு சொன்ன பொண்ணு. ம். ஜெயலலிதா அம்மா சாகும்போது நடிகர் சங்கத்துல அந்த துக்கம் அனுசரிக்க வந்தப்போ, ஃபோட்டோ எடுக்க என் பொண்ணு ஃபோட்டோ எடுக்கணும்னா, ம். அஜித் கிட்ட போய் நிக்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவரு குழந்தை ஃபேஸ் பார்த்து, "இங்க வந்து துக்கத்துக்கு வந்திருக்கோம். இங்கெல்லாம் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது. சாரி போய் உட்காருங்கன்ட்டாரு." அன்னைக்கு மூஞ்சே பாப்பா மூஞ்சே செத்து போச்சு அப்போ பாவம். ம். நான் சொல்றது 16வது வருஷம். அப்ப என்ன ஏஜ் இருக்கும் என் பொண்ணுக்கு? ம். அவரு தான் பண்ணா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா. அதான் ம். குழந்தைங்க சொல்லும் ம். இல்லையா? ம். இப்ப ம். ரஜினி சார் எத்தன பேர் சொல்றோம். ம். ம். அது அவர பிடிக்கும் எனக்கு. அது ம். அவரு வெறுத்தா கூட ஐ லைக் அஜித். இப்ப வந்து என்னோட ஆளு விஜய் சேதுபதி. ஐ லவ் விஜய் சேது விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப என்ன மேம் பிடிக்கும். என்னோட ஆளுன்ட்டீங்க? சாரி வாய் தவறி அதான் உள்ளுக்குள்ள இருக்க ஆசை. அன்பு. இல்ல உள்ளுக்குள்ள இருக்க ஆசை, ஆதங்கம் வந்து ஆ. வாய் உளறி தவறுதலா வந்துச்சு. சரி. அவரு என் பையன் வயசு ஆக்சுவலா இப்போ. சரி. ஆ. அதனால எனக்கு விஜய் சேதுபதி பிடிக்கும். ம். அவர் படம் டிவில போட்டாங்கன்னா உட்கார்ந்துருவேன். சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். அவரோட சிவகார்த்திகேயன். படங்கள்லாம் பார்க்குறீங்களா? ஆ. இந்த ஏஜுக்கு ம். விஜய் சிவகார்த்திகேயன் சூப்பர். அந்த லேடி கெட்டப்ல ஒரு படத்துல வருவாரு. ரெமோ. ம். ம். எனக்கு அப்படியே எனக்கு அவர் லேடியாவே நான் அவர் ஒரு லேடிஸ்ன்னே நினைச்சு பக்கத்துல இருந்தா கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துருப்பேன். அவ்வளோ கியூட்டா, அவ்வளோ அழகா முழு பேபி மாரி சரி. விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். ஹீரோயின்ஸ்ல யார பிடிச்சிருக்கு? சுந்தர் சி படத்துல பேயா செத்து சாவடிச்சிருவாங்கல்ல அந்த ஹீரோயின். தமன்னா, ஹன்சிகா. இல்ல அன்சிகா. ஆ. அவங்க தானே சாவடிச்சிருவாங்க. ஆமா. அன்சிகா பிடிக்கும், ம். தமன்னாவும் பிடிக்கும். ம். நம்பர் 3 பிடிக்கும். நம்பர் 3. த்ரிஷா. த்ரிஷா. ஏன்னா அது அந்த காலத்துல இருந்தே அந்த 3ஆம் ஆ. நம்பர் மாரியே தான் இருக்கு தவிர, ம். ஷி இஸ் லுக் ஏஜ்டு மாரி தெரியல. ம். அத நான் விரும்பினேன். கடவுள்ட்ட காட் கிஃப்ட்டா எனக்கு இந்த மாரி குடுன்னு. அதுக்கு பதிலு திரேசா குடுத்துட்டாரு என்ன பதிலு. இல்ல மேடம் நான் வந்து கடகராசி. கனவுகள் ரொம்ப கனவு காண்பேன். சரி. கனவுல தான் சக்சஸ். எம்ஜிஆர் கூட நடிச்ச மாரிலாம் கனவு கண்டிருக்கேன்னா சரி. பாருங்க. ஆ. ஸோ அந்த மாரி நான் சாகுற வரைக்கும் என்னோட இப்படி த்ரிஷா மாரியே இருக்கணும்னு நெனைப்பேன். ம். ஷி இஸ் அபவ் 40ல. ஆ. அந்த மாரி இருக்கணும்னு இப்பதான் நெனச்சு 40க்கு வந்திருக்காங்க. ஆ ம். ம். அப்படி இருக்கணும்னு விரும்பினேன். ஆனா ம். அதே மாரி ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் தேர். ஐ ம். லைக் த்ரிஷா. ம். எனக்கு லேடீஸ்ல அவங்கள பிடிக்கும். இது கனவா நனவான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு நடக்கிற இன்சிடென்ட். ம். பட் இன் ஃபியூச்சர் ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் நைபர்ஸ். ஏன் மேம்? தனிமை ரொம்ப வாட்டுது மேடம். இளமை தனிமை வேற, முதுமை தனிமைன்றது வேற.